வணக்கம். நான் சாந்தி வெற்றிவேல். நம்ம கொஞ்ச நாளா ஆணி திருமஞ்சனம் அப்படின்னு நடராஜர் அபிஷேகங்களை விதவிதமா பார்த்துட்டு இருக்கோம். நிறைய பேர் அந்த பதிவுகளை போட்டுட்டு இருக்காங்க. அது என்ன விசேஷம், எதனால அன்னைக்கு ஈசனை நம்ம தரிசிக்கணும், அதுக்கு நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றதுக்கு நீங்க முழுக்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல் ரகசியங்களை தெரிவிக்கிறது. மேலுலகத்தையும் பூமியையும் நீங்க கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்க்கணும். நம்ம உலகத்துல பூமியில ஒரு வருஷம் அப்படின்றது மேலுலகத்துல ஒரு நாளுக்கு சமம். இந்த இடத்த நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய ஒரு வருஷம் மேலுலகத்துல ஒரு நாள். இப்போ வருஷத்தை கணக்கு போடணும் அப்படின்னா மேலுலகத்துல நம்மளுடைய ஒரு வருஷம் ஒரு நாள் கணக்குன்னா அங்கே தை மாசம்தான் விடியல் தொடங்குது. காலையில் தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, இதுதான் காலையில் மத்தியானம் நடக்கிற விஷயம். மேலுலகத்தில் தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி மத்தியானம் வரும். அப்போ ஆனி மாதம் எப்போ வரும் அப்படின்னா சாயங்காலம் 4 மணிக்கு இல்லை 5:30 மணிக்கு வருது. அவ்வளோ துல்லியமாக சொல்ல முடியாது. சாயங்காலம் ஈசனுக்கு உகந்த நேரம் ஆனி மாதம். ஏன்னா மேலுலகத்தில் அதுதான் மாலை நேரம். அந்த நேரத்தில் தான் இந்த ஈசன் ஆலகால விஷத்தை சாப்பிட்ட நேரம். அப்போ அவரை தூங்க விடாமல் பார்த்துக்கணும். அப்போ இது இவங்க அந்த நடராஜர் சிலைக்கு அபிஷேகமும் ஆராதனையும் செஞ்சு அவரை சந்தோஷப்படுத்துகிற நேரம்தான் இந்த ஆனி மாதம் மேலுலகத்தில் மாலை நேரம். அப்போ ஈசனுக்கு 6 கால பூஜை இருக்கா, அதையும் சொல்கிறேங்க. இது மாலை பூஜைன்றதுனால நம்ம இதில் கண்டிப்பாக கலந்துக்கிறது அவ்வளோ நல்லது, நம்ம குடும்பத்துக்கு நல்லது. ஈசனுக்கு மேலுலகத்துல இந்திரன் பண்ற பூஜை இது. இந்திரனுக்கு சிவனை இந்த வடிவில தான் பிடிக்கும். நடராஜர் சில வடிவில தான் கும்பிடுவார். அதனால தான் அந்த நடராஜருக்கு ஒரு வருஷத்துல 6 கால பூஜையை இந்திரன் செய்கிறாரு. 6 கால பூஜை நம்ம தினமும் செய்கிறோம். ஆனா இந்திரன் எதுக்காக இதை ஒரு வருஷத்துல 6 முறை செய்கிறாருன்னா அங்க ஒரு நாள் கணக்கு. எப்படின்னா முதல்ல 3 வளர்ப்பிறை, அது சாயங்கால பூஜை. அது என்ன, ஆவணி சதுர்த்தி, புரட்டாசி சதுர்த்தி, மாசி சதுர்த்தி. இந்த 3லையும் வர்ற ஈசன் அதாவது நடராஜர் பூஜை சாயங்காலத்துல தான் நடக்கும். அடுத்த 3 நட்சத்திரப்படி நடக்கும். சித்திரை ஓணம், திருவோண நட்சத்திரம், ஆணி திருமஞ்சனம், உத்தர நட்சத்திரம், மார்கழி ஆருத்ரா தரிசனம், திருவாதிரை நட்சத்திரம். இந்த 6 கால பூஜையை தான் அங்க இந்திரன் மேல பண்றது தான். நமக்கு ஒரு வருஷத்துல இந்த 6 முறை நமக்கு இந்த நடராஜர் பூஜை நடக்குது. இந்த 6 பூஜையும் நம்ம கண்டிப்பா தரிசிக்கணும். இந்த 6 பூஜையும் நம்ம கலந்துக்கணும். ஏன்னா இந்திரன் பண்ற நேரத்துல நடக்கிறதுனால அமோகமான சக்தி கிடைக்கக்கூடியது. அடுத்தது இன்னொரு ரகசியம் உங்களுக்கு சொல்லணும். இந்த நடராஜருக்கு நம்ம ஏன் இந்த அபிஷேகம் செய்யறோம் அப்படின்னா, முசுகுந்த சக்கரவர்த்தின்னு ஒரு அரசன், அவன் இந்திரனுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பன். நிறைய வாட்டி தேவலோகத்தை மீட்டு கொடுத்துருக்கான். அதனால இந்திரனுக்கு ரொம்ப சந்தோஷம். அதை விட முக்கியமான விஷயம், முருகன் இந்த முசுகுந்தன் மேல ரொம்ப நட்பு, ரொம்ப பிரியம். நண்பர்கள்னா இவங்க தான். இந்த முருகனுக்கு வள்ளிக்கு அப்புறம் திருமணம் செஞ்சுக்க விருப்பமே இல்லை. அவரு எப்ப சூரசம்ஹாரம் முடிச்சாரோ இந்திரன் இந்த முசுகுந்த சக்கரவர்த்தியை தான் பிடிச்சாரு. அவரை கைக்குள்ள போட்டுக்கிட்டு எப்படியாவது முருகனுக்கு என் பொண்ணை கட்டி வைக்கணும், அதாவது தெய்வ யானையை திருமணம் செஞ்சு வைக்கணும்,
முருக ஒத்துக்க மாட்டாரு. நீ தான் அவர் மனசை மாத்தணும். அப்போ அந்த முசுகுந்த சக்கரவர்த்தி முருகனுக்கு எடுத்து சொல்லி, முருகா, நீ ஏற்கனவே திருமணம் செஞ்சிருக்கலாம். ஆனா வெற்றிக்கு அடையாளமா ஒரு பொருள் கிடைச்சா அது நம்ம பக்கத்துல இருக்கும்போது நீ எதுக்காக அதை அடைஞ்சன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அதுவே உனக்கு பெரிய ஆற்றலும் கம்பீரத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொன்னதுமே முருகனும் தன்னுடைய நண்பருக்காக ஒத்துக்கிட்டு தான் இந்த தெய்வ யானையை திருமணம் செஞ்சுக்கிறார். அதனாலதான் வெற்றிக்கு அடையாளமா இருக்கிறது இந்த தெய்வ யானை. அன்பு, அதாவது முருகன் விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணது வள்ளி. இப்போ இந்த இந்திரனுக்கு எவ்வளோ சந்தோஷம். முருகனுக்கு மாமனார்னா அப்போ கண்டிப்பா இந்த முசுகுந்தனுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு ஒரு வெறி. அதனால முசுகுந்தனை மேல் உலகத்துக்கு வர வச்சார். ஏன்னா அவரு பூலோகத்தை ஆட்சி செஞ்ச அரசர். பூலோகத்துல இருக்கிற அரசர் மேல் உலகத்துக்கு போறதுன்றது எவ்வளோ பெரிய விஷயம். அங்க போனதுமே இந்திரன், நீ எனக்கு எவ்வளோ விதத்துல உதவி பண்ணியிருக்க, உன்ன மாதிரி ஒரு சிறந்த அரசனை நான் பார்த்ததே கிடையாது. அதனால நீ தான் எனக்கு நண்பன். உனக்கு என்ன வேணும்? இந்த தேவலோகத்துல இருந்து பார்க்கடல்ல கிடைச்ச எது வேணாலும் எடுத்துன்னு போ, இல்ல என்கிட்ட இருந்து எவ்வளோ பணம் வேணுமோ எடுத்துட்டு போ அப்படின்னும் போது இந்த முசுகுந்த சக்கரவர்த்தி, இவருக்கு முகம் குரங்கு மாதிரி தான் இருக்கும். ஏன்னா முன் ஜென்மத்துல குரங்கா இருந்துதான் இவர் இந்த மனுஷனா மாறினாரு. அப்போ ஈசன் கேட்கிறாரு அவர்கிட்ட, உன்னை அழகான இளவரசனா கம்பீரமா மாத்துறேன் அப்படின் போது, எப்படி வேணாலும் மாத்துங்க, குரங்கு மூஞ்ச மாத்திரம் மாத்தாதீங்க, அப்பதான் நான் யாருன்றது எனக்கு தெரியும். அவ்வளோ நல்ல மன்னர். இவர் இந்த இடத்துல இந்திரன் கிட்ட கேட்டது என்ன தெரியுமா? எனக்கு இந்த தேவலோகம் வர்றதுக்கும் எல்லா சந்தர்ப்பம், எல்லா கடவுளையும் பார்க்கறதுக்கும் பழகிறதுக்கும் வாய்ப்பு கிடைச்சிது. ஆனா என்னோட பூலோகத்துல இருக்கிற மக்கள் தேவலோகத்துல இருக்கிற ஏதாவது ஒரு சிறப்பான விஷயத்த பூமியில பார்க்கணும். அப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு இந்திரன் கேட்கிறார். நீ வணங்குற இல்ல சதா சர்வகாலம் அந்த ஈசனை, அதாவது நடராஜர் ரூபத்துல, அந்த நடராஜர் தான் எனக்கு வேணும். அதுதான் விடங்க சிலை. விடங்கன்னா உளி கொண்டு செதுக்கல, சிற்பி கையில உருவாக்கல, எதுவுமே கிடையாது. ஈசனை பார்த்ததுமே அவரை அப்படியே நடன கோலத்துல மனசுல நினைச்சு உருவாக்குனது, அப்படியே தத்ரூபமா உருவாக்குனது தான் விடங்க லிங்கம், அதாவது விடங்க நடராஜர். இது எனக்கு கொடு அப்படின்னோடனே இவரு அந்த நடராஜருக்கு 6 கால பூஜை பண்றவர். யாரு? நம்ம இந்திரன். அப்ப உனக்கு கொடுத்துட்டா நான் எப்படி பூஜை பண்றது அப்படின்னு ஒரு சின்ன யோசனை பண்ணி ஒரு 6 விடங்க லிங்கத்தை உடனே உருவாக்கிட்டார். இந்த 6ஐயும் கொண்டு அவர்கிட்ட கொடுத்தார். இந்த 6ல எது நான் வணங்குறதுன்னு நீ நினைக்கிறியோ எடுத்துட்டு போ. ஆனா வரும்போது அவர் ஒரு நல்ல விஷயமும் பண்ணாரு. அவர் வணங்குற உண்மையான நடராஜரையும் அதுல வச்சு கொண்டு வந்தாரு. இந்த மொத்தம் 7 நடராஜர் சிலை அத்தனையும் இந்திரனால ஈசனை பார்த்தே மனசுல உருவாக்கின ஒரு அற்புதமான வடிவம்தான் விடங்க சிலை. இதை கொண்டு அவர்கிட்ட கொடுத்து, எது நான் வணங்குறதுன்னு நினைக்கிற அப்படின்னு சொன்னதுன்னு இந்திரன் சொன்னதுமே அவர் சரியா அதை எடுத்துட்டாரு. இவருக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. நீ சரியா எடுத்துட்ட, உனக்கு அவ்வளவு சந்தோஷம் மக்களுக்கு கொடுக்கறதுக்கு, நீ நல்லது தானே செய்யற, எந்தையும் எடுத்து வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துட்டார். மொத்தம் 7 விடங்க லிங்கர்கள் எடுத்துட்டு வந்துட்டார். பூமிக்கு கொண்டு வந்த பரிசு நம்ம முசுகுந்த சக்கரவர்த்தி 7 விடங்கர்கள். அது எடுத்துட்டு வரும்போது இந்திரனுக்கு மனக்குறை. அவர் திரும்பவும் ஒரு நடராஜர் சிலையை உருவாக்கி அவர் எப்பவும் போல 6 கால பூஜையை பண்றாரு. நம்ம பூமிக்கு வந்த அந்த 7 விடங்கர்கள் எங்க இருக்காங்க அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்.
திருவாரூர் வீதி விடங்கர், திருநள்ளார் நகர விடங்கர், நாகப்பட்டினம் சுந்தர விடங்கர், திருக்காராயில் ஆதி விடங்கர், திருக்குவளை அவனி விடங்கர். 5 ஆச்சா? 6வது திருவாய்மூர் நீல விடங்கர், 7வது வேதாரண்யம் புவனி விடங்கர். இந்த 7 இடத்துலையும் இந்த விடங்கர் சிலைகளை வச்சுக்கிட்டாரு. யோசிச்சு பாருங்க, தனக்காக ஒரு சிலையை கூட அவர் வச்சுக்கல. தேவலோகத்திலிருந்து தத்ரூபமா ஈசனுடைய வடிவம்தான் இது. ஈசன் பார்த்து நேரடியா அவர் மனசுல உருவாக்கின, இந்திரன் உருவாக்குனது தான் இது. இது வந்தது எப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. இந்திரனுடைய தேர்ல தான் இதை கொண்டு வந்து இங்க பிரதிஷ்டை செஞ்சது. இந்த விழாவை பத்தி சிறப்பு உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அதாவது ஈசன் இந்த 6 கால பூஜை இந்திரன் பண்றது இன்னைக்கு வரைக்கும் நிக்கல. அதை தான் நம்ம ஒரு வருஷத்துல 6 முறை இந்த மாதிரி வளர்ப்பிறையில 3 வாட்டியும் நட்சத்திரப்படி 3 வாட்டியும் நம்ம இந்த நடராஜருக்கு பூஜை பண்றோம். மொத்தம் 6 வாட்டி பூஜை பண்றோம். நம்ம பூஜை பண்ற இந்த நேரம் இந்திரன் தேவலோகத்துல பூஜை பண்ற நேரம். அதனாலதான் சக்திகள் அதிகம். ஏன்னா இந்திரன் பூஜை பண்ணும்போது எல்லா சக்தியும் அந்த இடத்துல இருக்கணும். அப்ப நம்ம பூஜை பண்றது எப்படி? தேவர்களோட சேர்ந்து பண்ற பூஜை தான் இது. இப்ப இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு. அடுத்தது இன்னொரு ரகசியம் சொல்ல போறேன். இப்ப தேவலோகத்துக்கும் இங்கேயும் ஒரு நாளுக்கு அவங்களுக்கு ஒரு நாள்ன்றது நமக்கு ஒரு வருஷம்னு புரிஞ்சிருச்சு. இப்ப தேவலோகத்துல காலை நேரம் எது அப்படின்னு, அது தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி, இதுதான் காலை நேரம். மாலை நேரம்ன்றது ஆணி. அந்த ஆணியில தான் நம்ம ஆணி திருமஞ்சனம் பண்றோம். இப்ப அந்த காலை நேரம் உங்களுக்கு புரிஞ்சிச்சா? காலை நேரத்துல என்ன நல்ல விஷயம் நடந்தாலும் நல்லது. அதுதான் தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி. இந்த நேரத்துல நம்ம பண்ற பூஜைகள் நல்லது. ஆணி இது வரைக்கும் நல்லது. அடுத்தது ஆடி. நீங்க ஆடி மாசத்துல புதுசா கல்யாணம் பண்ணி வராங்கன்னா அந்த பொண்ணை அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. ஏன்னு தெரியுமா உங்களுக்கு? அதுக்கும் காரணம் இருக்கு. நம்ம ஒரு வீட்டுக்கு கரெக்டா சொல்ற நேரத்துக்கு போனாதான் சகல மரியாதை கிடைக்கும். நம்ம அவங்க கிட்ட அவங்க சாயங்காலம் வந்துருங்கன்னு சொல்லும்போது நம்ம பரபரன்னு காலையில போனா வீடு இருக்கிற சூழ்நிலைக்கு நம்மளை சேர்த்துக்க மாட்டாங்க. அது மாதிரி சில அற்பமா இறந்த அற்ப ஆவிகள், அதாவது அவசரத்துல இறக்கிறது, மனக்கவலையால இறக்கிறது, இன்னொருத்தர் துன்புறுத்தலால இறக்கிறது, தன்னுடைய உயிர் இயற்கை மரணம் இல்லாமல் தாங்களே இறந்து போற ஒரு விஷயம் நம்ம சாதாரணமா நினைக்கிறோம். ஆனா அந்த ஆத்மாக்களுக்கு மேல் உலகத்துல இடம் கிடையாது. இத உங்களுக்கு எப்படி சொல்லணும்னா 7 14 லோகம். அந்த 14வது லோகத்துக்கு போனோம்னா இந்த 7 லோகத்தை கடந்துதான், அதாவது 13 லோகத்தை கடந்துதான் போகணும். இந்த 13 லோகத்திலையும் ஒவ்வொரு லேயர்லயும் ஒவ்வொரு ஆள் இருப்பாங்க தடுக்கிறதுக்கு. ஏன்னா சரியானபடிதான் எப்படி ஒரு பாஸ்போர்ட் செக் பண்ணி நம்மள ஊருக்கு அனுப்புறாங்களோ அது மாதிரி செக்கிங் நடக்கும். முதல் லேயர்ல இருக்கிற ஆட்கள் யாருன்னா நம்ம சித்தர்கள் இருக்காங்க. சித்தர்கள் இந்த தீய ஆவிகள் பூமிக்கு வர முடியாம தடுக்கிறாங்க. அதுக்கு மேல மகரிஷிகள், அதுக்கு மேல தேவர்கள், இப்படி ஒவ்வொரு லேயர்ல ஒவ்வொரு ஆட்கள் இருப்பாங்க. இதுல என்னன்னா இந்த ஆணி மாசம் மாலை முடிஞ்சதுமே ஆடி தொடங்குதா. இந்த நேரம் தேவலோகத்துல நிராகரிக்கப்பட்ட இந்த அற்ப ஆவிகள், அதாவது அற்ப ஆயுள்ள இறந்த ஆவிகள் இருக்க இடம் கிடையாது. மேல போனோம்னா இன்னும் நிறைய பேரை பார்க்கணும். அப்ப அவங்களுக்கு மேல போக முடியலையேன்ற எரிச்சல். இது வரைக்கும் வந்துட்டோம், இறந்தோம், முடிச்சிட்டோம் நம்ம விருப்பப்படி, ஆனா மேல போக முடியலையே அப்படின்னு ஒரு எரிச்சல். இந்த பூமியில இருக்கிற மக்கள் யாரும் நிம்மதியா இருக்கக்கூடாது,
சந்தோஷமா இருக்கக்கூடாது, அவங்கள துன்புறுத்தணும். இதுதான் தீய சக்திகள். இவங்க இந்த கெட்ட ஆவிகள், அற்ப ஆயுள்ல இறந்தவங்க, மத்தவங்களால துன்பப்பட்டு இறந்தவங்க, விபத்துல இறந்தவங்க, இவங்கெல்லாம் பூமியை நோக்கி படையெடுப்பாங்க இந்த ஆடி மாசம். அதனால தான் இந்த ஆணி மாசம், அதாவது ஆடி மாசம் கணவன் மனைவி சேரக்கூடாது அப்படின்ட்டு பெண்ணை, தன்னுடைய கல்யாணம் பண்ணிட்டு வந்த பெண்ணை அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்புறது. இந்த ஆடி மாசம் பூமிக்கு இந்த தீய ஆவிகள் வந்துடக்கூடாது. அப்ப என்னென்ன பாதுகாப்பு நம்ம முன்னோர்கள் பண்றாங்கன்னு பாருங்க. இந்த ஆடி மாசம், அதாவது இந்த திருமஞ்சம் முடிஞ்ச சாயங்காலம் தொடங்குற அந்த ஆடி மாசம் அம்மனுடைய விசேஷங்கள் கொண்டாடுறாங்க. அம்மனுக்கு பண்டிகை, அம்மனுக்கு கூழ் ஊத்துறது, அம்மன் திருவிழாக்கள். அப்போ மேளமும் தாளமும் பாட்டும் கச்சேரியும் கெண்ட சத்தமும் மேள சத்தமும் பயங்கரமா கேட்கும். இதனால கீழே வர ஆவிகள் பயப்படும். ஆடி மாசம் முழுக்க இந்த அம்மனுடைய விசேஷம் நடக்கும். ஆடிக்கு அப்புறம் ஆவணி. ஆவணி சில பண்டிகைகள் வரும். அதுல தான் விநாயகர் சதுர்த்தியும் வருது. சில பண்டிகைகள் நவராத்திரி, அது இது, விநாயகர் சதுர்த்தி, இந்த மாதிரி பண்டிகை எல்லாம் வரும். இது இன்னொரு பக்கத்துல வேற பண்டிகைகள் கொண்டாடுவாங்க வேற மாநிலத்துல. இது வட மாநிலத்துல ஆவணி மாசம், அதாவது ஆடி மாசத்துக்கு அப்புறம் ஆவணி மாசம் விசேஷம் நடக்கும். ஆடி ஆவணிக்கு அப்புறம் வர்றது என்ன? புரட்டாசி. இது தெலுங்கு சைட்ல பயங்கர விசேஷமா இருக்கும். ஏன்னா பெருமாளுக்கு உகந்த நாள். நம்ம எல்லா நாளையுமே பொதுவா கொண்டாடுறவங்க, நமக்கு அதுல பிரச்சனையே இல்லை. அதனால புரட்டாசி மாசம் பெருமாளுக்கு அங்க விசேஷ பூஜைகள் எல்லாமே நடக்கும். எல்லார் வீட்லேயும் கோவிந்தான்னு சொல்லுவாங்க, நெத்தில நாமத்தோட இருப்பாங்க. திருப்பதியில திருவிழா நடக்கும், பிரம்மோற்சவம் நடக்கும், எல்லா விழாவும் நடக்கும். எல்லா இடத்துலையும் அந்த தெலுங்கு பக்கத்துல எங்க பாரு மேளதாளம், ஒரே கச்சேரி, இதெல்லாம் நடக்கும். இது புரட்டாசி மாசம். ஐப்பசி மாசம் சிவனுக்கு. இதுவும் வட மாநிலத்துல ஈசனுக்கு நிறைய விழா. இந்த ஈசனுக்கு பயங்கரமா விழா நடக்கும். அப்பதான் இந்த அன்னதான அபிஷேகம், அன்ன அபிஷேகம் இதெல்லாம் நடக்கும். மிகப்பெரிய பூஜையெல்லாம் நடக்கும். அடுத்தது வர்றது என்ன? கார்த்திகை. கார்த்திகை மாசம் நம்ம முருகனுக்கு நிறைய பூஜைகள் இருக்கும், நிறைய விரதங்கள் இருக்கும். அப்பவும் விழாக்கள் நடக்கும். அடுத்தது என்னது? மார்கழி. மார்கழி மாசம் தேவலோகத்துல விடிய கால. அதனாலதான் நம்ம மார்கழி மாசம் முழுக்க தண்ணி தெளிச்சு கோலம் போடுறோம். இதனால இந்த ஆவிகள் இந்த மார்கழி முடிஞ்சு தை தொடங்கிறதுக்குள்ள, அதனாலதான் நம்ம பூஜை எல்லாம் பண்ணுவோம். இந்த மாசி மாகம், அப்புறம் தை அமாவாசை, இதெல்லாம் சரியா செஞ்சு முடிப்போம். ஏன்னா நல்ல ஆவிகளும் இதுல வந்திருந்தாலும் அவங்களுக்கு தேவையான இந்த பூஜையும் நடந்துடும். தை மாசம் அவங்க திரும்பி கிளம்பி போயிடுவாங்க. எல்லாரும், எல்லா ஆவிகளும் மேல அட்டனன்ஸ் போட்டாகணும். இந்த விபத்துல இருந்த ஆவிங்கெல்லாம் தடுக்கப்பட்டு அங்க ஒரு பாதுகாப்பா வச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய நேரம் வர்ற வரைக்கும் அவங்க கடவுள்கிட்டயும் போக முடியாது, மற்ற லேயருக்கும் போக முடியாது. அவங்க நடுவுல தான் நிக்கணும். அதனாலதான் இந்த விழாக்கள் 6 மாசம் கொண்டாடுறாங்க. அந்த நேரத்துல எந்த நல்ல செயலும் செய்ய மாட்டாங்க. ஆடி மாசத்துல இருந்து எந்த நல்ல செயலும் செய்ய மாட்டாங்க, தொடங்க மாட்டாங்க. அதே மாதிரி தை மாசத்துல இருந்து ஒவ்வொரு விசேஷமா செய்வாங்க. நல்ல நல்ல பண்டிகைகள் கொண்டாடுறது, எல்லா விஷயமும் அந்த தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்னு சிறப்பா கொண்டாடுவாங்க. இப்போ உங்களுக்கு இதுல இருக்கிற நிறைய விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம முன்னோர்கள் சாதாரணமான அறிவாளிகள் இல்லைங்க, பயங்கரமான அறிவாளிகள். இந்த பூமி பாதுகாப்புக்காக பண்ற வேலை தான் இது. அதுவும் இல்லாம இந்த 6 மாசம் ஆடியில இருந்து மேல இருக்கிற கிரகங்களும் சில பாதிப்பை கொடுக்கும். அதனால அதை பாதுகாக்கிறதுக்கு இந்த புகைகள்,
இந்த யாகங்கள் இதெல்லாம் இவங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த 6 மாசமும் இதெல்லாம் நடக்கும். அதனால நம்ம பூமி பாதுகாக்கப்படும். இப்போ உங்களுக்கு ஆணி திருமஞ்சனம் எதுக்குன்றது புரிஞ்சுது. 6 கால பூஜை நம்ம எப்படி ஒரு வருஷத்துல 6 முறை இந்த நடராஜருக்கு செய்கிறோம் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு நான் சொன்ன கருத்து அத்தனையும் பிடிச்சிருக்கா? உங்களுக்கு ஆடி மாசம் ஏன் கும்பிடுறாங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த நடராஜருக்கு எதுக்காக இந்த 6 கால பூஜை நடக்குது? ஏன்னா இந்த நேரத்துல தான் இந்திரன் வணங்குற நேரம். அந்த வணங்குற ஒவ்வொரு நேரமும் நம்ம அதுல கலந்துட்டு கூட்டு பிரார்த்தனை மாதிரி செய்யும்போது ரொம்ப ரொம்ப சக்திகள் நமக்கு வைபா கிடைக்கும். அந்த சக்தி அலைவரிசை பூமிக்கு வரும். நம்மளும் அதே நேரத்துல இங்க பண்ணும்போது அந்த அதிர்வலைகள் நமக்கு தேவர்களிடமிருந்து ரொம்ப ஈஸியா கிடைச்சிடும். அதனாலதான் இந்த ஆணி திருமஞ்சனம் இந்த முக்கியமான விசேஷம்லாம் தவறாதீங்க. இப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் வேற ஒரு தலைப்புல நெருங்குவோம். நன்றி.